வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி பார்க். ஒரு நகரத்தில் ரவி என்கிற மிகப்பெரிய பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவரிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் அவர் பேராசை மற்றும் நேர்மையற்ற குணம் கொண்டவர். ஒரு நாள் குருநானக் என்கிற ஞானி அந்த ஊருக்கு வந்தார். அவருடைய உபதேசங்களை கேட்க ஊர் மக்கள் கூடினர். ரவி குருநானக்கை சந்தித்து தனது வீட்டில் நடக்கும் விருந்திற்கு அழைத்தார். குருநானக்கும் அதை ஏற்றுக்கொண்டு ரவி வீட்டிற்கு சென்றார். அருமையான கம்பளிகள் மற்றும் பொற்களங்கள் கொண்டு குருவை வரவேற்றனர். விருந்து முடிந்து ரவி குருநானக்கிடம் கூறினார், நான் இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் கூறுங்கள் என்றார். இதை கேட்ட குருநானக் ஒரு சிறிய ஊசியை ரவியிடம் கொடுத்து, இந்த ஊசியை பாதுகாப்பாக வைத்துக்கொள், அடுத்த உலகில் நாம் சந்திக்கும் போது எனக்கு திருப்பி கொடு என்றார். ரவியும் அந்த ஊசியை வாங்கி கொண்டார். இதை பற்றி தனது மனைவியிடம் கூறினார். ரவியின் மனைவி சிரித்துக்கொண்டு கூறினார், ஒரு சிறிய ஊசியையே அடுத்த உலகிற்கு எடுத்துச் செல்ல முடியாத போது உங்கள் செல்வத்தை எப்படி எடுத்துச் செல்வீர்கள் என்று கேட்டார். அதன் பிறகுதான் ரவிக்கு குருநானக் தனக்கு புகட்டிய பாடம் பற்றி புரிந்தது. செல்வத்தை மரணத்திற்கு பின் எடுத்துச் செல்ல முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அந்த நாளில் இருந்து ரவி ஏழைகளுக்கு உதவத் தொடங்கினார். நாம் செல்வத்தை அடுத்த பிறவிக்கு எடுத்துச் செல்ல முடியாது. நாம் செய்த செயல்களையே எடுத்துச் செல்ல முடியும். அதுவே நம்மை சுற்றத்தாரின் நினைவிலும் வைத்திருக்கும். இதுதான் இந்த கதையுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.